வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்செல்லுடைய ஃபவுண்டர் இருக்கார் பார்த்தீங்களா, சிவசங்கரன் அவர்கள். சிவசங்கரன் அவர்கள் சமீபத்தில் ஐஐடியில் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச்சில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை வெகுவாக பாராட்டியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. என்ன சொல்லியிருக்காரு? அண்ணாமலை ஸ்பீக்ஸ் ஃபார் தமிழியன்ஸ், ஹி ஸ்பீக்ஸ் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அண்ணாமலை தமிழ் மக்களுக்காக பேசுகிறாரு, தமிழ்நாட்டுக்காக அண்ணாமலை வந்து பேசுகிறாரு. ரொம்ப புத்திசாலித்தனமான முறையில், இன்டெலிஜென்ட் வேல, எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய படி அண்ணாமலையுடைய ஸ்பீச் வந்து இருக்குது. அண்ணாமலையுடைய பேச்சை எல்லாரும் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும், அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியும். காமராஜர் மாதிரி அண்ணாமலை வந்து பேசுகிறாரு. நான் கூட அடிக்கடி வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்குவேன். அண்ணாமலையுடைய அந்த ஸ்பீச்சை வந்து பார்த்து நான் வந்து சில நோட்ஸ் வந்து எடுத்துக்கிருக்கும்போது நான் எனக்குள்ளே வந்து சொல்லிக்குவேன், என்னென்னா எமோஷனலுக்கு வந்து இடம் கொடுத்துறாத, அண்ணாமலைக்கு வந்து ஃபேன் ஆயிராத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து நான் சொல்லிக்குவேன். ஆனால் இன்னொரு 2 கூடுதலாக அண்ணாமலையுடைய வீடியோவை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை தாசனாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஏர்செல்லுடைய ஃபவுண்டர் சிவசங்கரன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அண்ணாமலையுடைய வீடியோவை பார்த்து அண்ணாமலையோடைய ஃபேனாக மாறாத அப்படின்னு வந்து சொல்லிக்குவேன் எனக்கு. ஆனால் இன்னொரு 2-3 வீடியோவை, அவரோட வீடியோவை பேசுகிறத கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை தாசனாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஏர்செல் ஃபவுண்டர் சிவசங்கரன் அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு பாஜகவினர் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. அண்ணாமலையை வெகுவாக பாராட்டினது திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது முதல் டாபிக். 2வது டாபிக், இதை நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிக்க இருக்கிறதா, அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ், பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னா அவருடைய ப்ரெஸ் மீட் தான். அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், டேட்டா, அதெல்லாம் பொதுமக்களை ஈஸியாக போய் வந்து ரீச் ஆகுது. பொதுமக்கள் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சும்மா பெருவாயிலே சும்மா வந்து கம்பு சுத்தாமல் டேட்டாவை வச்சு உண்மை இது, டேட்டா இது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பேசுறதுனால அண்ணாமலைக்கு கூடுதல் மவுஸ் இருக்குது. குறிப்பாக அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தான். அதை தான் சிவசங்கரன் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. இது டாபிக் நம்பர் 1. டாபிக் நம்பர் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா. இந்த சம்பவத்தை கண்டித்து இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் எய்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய போராட்டம் வந்து நடந்திருக்கு. பெண்கள்லாம் போராட்டம் வந்து நடத்தினதை நம்ம பார்க்க முடியுது. மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருக்குது. மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த குற்றவாளியை அரெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் போராட்டம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எதுக்காக தெரியுமா இன்னும் போராட்டம் கண்டினியூ ஆகுது? இந்த கேஸுக்கு பின்னணியில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட மர்மமான கேள்விகள் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு, எதுக்காக சிபிஐ கிட்ட வந்து இந்த விசாரணை மாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தான் போராடக்கூடிய மாணவ மாணவிகள் கோரிக்கையை வந்து முன் வச்சிருந்தாங்க. எதுக்காக சிபிஐ விசாரணை கேட்டாங்கன்னா, அவ்வளவு ஒரு மர்மங்கள் வந்து இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்குது. அந்த ஆர்ஜி கர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா வந்து பண்ணாரா. உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு முதல்வராக அவரை வந்து மாற்றிருக்காங்க. எதுக்காக அவசரமாக இப்படி வந்து அவருக்கு அந்த பொறுப்பை வந்து கொடுத்தீங்க? இன்னொரு காலேஜில் முதல்வர் பதவி எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. கொல்கத்தா ஹைகோர்ட்டே கேள்வி கேட்டிருந்தாங்க. இது 1. 2வது என்ன அப்படின்னா, 2வது அந்த அரசு மருத்துவமனை நிர்வாகம் இருக்காங்களே, கொலை செய்யப்பட்ட அந்த மாணவியுடைய பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொன்னீங்க? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கப்பா அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? இவ்வளோ பெரிய ஒரு கிரைம் வந்து நடந்திருக்கு, இது எப்படி தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஃபஸ்ட் எடுத்தோன்னே மருத்துவமனை நிர்வாகம் சொன்னிச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. இது கேள்வி நம்பர் 2. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக அரசு மருத்துவமனை அப்படின்னா ஒவ்வொரு வார்டுலையும் பாதுகாப்பு பணிக்குன்னு சொல்லிட்டு வேலையாட்கள் வந்து போடப்படும். நீங்கள் அந்த ஆர்ஜி கர் மருத்துவமனையிலே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணிக்கு இப்போ எமர்ஜென்சி வார்டு இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் தான் இப்படிப்பட்ட ஒரு கிரைம் நடந்திருக்கு. அந்த எமர்ஜென்சி வார்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவிலேயே 2 பாதுகாவலர்கள் போடப்பட்டிருக்காங்க. 2 பாதுகாவலர்கள் போடப்பட்டு எப்படி இப்படிப்பட்ட ஒரு கிரைம் வந்து நடந்துச்சு? அப்போது சும்மா கடமைக்குன்னு பாதுகாவலர்கள் இருக்காங்களா, ப்ராப்பராக வேலை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்படுது. அப்போது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இது மாதிரியான ஒரு அசால்ட்டு தானே இருக்கும். இது மாதிரியான அசால்ட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் வந்து முன்வைக்கப்படுது. இது 3. 4வது என்ன அப்படின்னா, இந்த கிரைமில் எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒரே ஒருத்தர் தான் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை வந்து பார்க்கும்போது ஒருத்தங்க மட்டும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தலையிலிருந்து பாதம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக காயம்.
அவ்வளவு காயம். மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவியுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை வந்து பார்க்கும்போது ஒருத்தங்க மட்டும் இதில் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி தெரியலை, நிறைய பேருக்கு இதில் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் உண்மைகள் மறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சிபிஐ விசாரணையை வந்து நாங்கள் வந்து கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ மாணவர்கள்லாம் இப்போ வந்து பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமாக என்னென்னா, ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத சிபிஐ வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு தான் வெஸ்ட் பெங்கால் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக பல்வேறு பகுதிகளில் மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய கோரிக்கைப்படியே இந்த கேஸு சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ கூட இன்னொரு ஒரு டிபேட் நடந்துச்சு. என்னன்னா, வெஸ்ட் பெங்காலுடைய பாஜக தலைவர் ஸ்வெந்த அதிகாரி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து டிஎம்சி மீது ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. மாணவர்கள் நீதி கேட்டு அமைதியான முறையில் வந்து போராட்டம் வந்து நடத்திக்கிருக்காங்க. ஆனால் டிஎம்சி உடைய அடியாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்குள்ள புகுந்து போராடக்கூடியவர்கள், அமைதியாக போராடியவர்கள் மீது தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வெந்து அதிகாரி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரைம் நடந்த அந்த அரசு மருத்துவமனை ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இது இன்னும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.